ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே நம்ம பைரவி ஆறுமுகத்துக்கு ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகத்துக்கு பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் 2 பேருமா படுத்து தூங்குறாங்க. நம்ம ஆறுமுகம் பைரவி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பைரவியுமே ஆறுமுகத்தை பார்க்கவும் 2 பேருமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாட்டெல்லாம் போட்டு வேறு லெவலில் ரொமான்சிங் கூட வச்சுக்கலாமே. ஆனால் அது எல்லாமே நம்ம ஆறுமுகத்தோட கனவு. ஐயோ பைரவி, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? இங்கே பாரு, நீ என்ன புருஷனாக ஏற்றுக்கிட்டல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பேசிக்கிட்டு இருக்கவும் பைரவிக்கு ஒன்றுமே புரியல. ஆறுமுகம், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட நம்ம ஆறுமுகத்துக்கு காதிலே விழலை. அவங்க கனவு உலகத்தில் இருக்காங்க. பைரவியும் நம்ம ஆறுமுகமும் பயங்கர ரொமான்ஸ் கனவு உலகத்தில். இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, பைரவி, உன் கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்துக்கவா, உன் கண்ணும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ப்ளீஸ் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது கண்ணை மூடிக்கிட்டே கனவு உலகத்தில் கேட்கவும் அது ரியலாக இங்கே நம்ம பைரவிக்கு கேட்குது. பைரவி இருந்துட்டு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஆறுமுகம் கனவு உலகத்துலேருந்து வெளியே வராங்க. ஐயோ, எல்லாம் கனவா? ச்சே, கனவுல செம்மையாக இருந்துச்சு தெரியுமா பைரவி? நீ என்ன புருஷனாக ஏற்றுக்கிட்ட, நீயும் நானும் 2 பேரும் ஒரே ரொமான்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாங்க. இங்கே பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தேவையில்லாத கனவெல்லாம் காணாதீங்க, பகல் கனவு பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பைரவி தனியாக, நம்ம ஆறுமுகம் தனியாக படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் இங்கே போலீஸ் இருந்துட்டு எங்கள் வள்ளிக்கிட்ட, இங்கே பாரு வள்ளி, நீ கவலையே படாத, உன்னை நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வள்ளி சொல்கிறாங்க. நான் ஒரு கான்ஸ்டபிளை கேட்டேன் சார், கண்டிப்பாக என்னை 2 வருஷத்துக்கு வெளியவே எடுக்க முடியாதுன்னு சொல்லி கட்டாயம் சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் என்னை வெளியே கொண்டு வர முடியாது. இங்கே பாருங்கள், நான் உண்மையை சொல்லி நான் வெளியே வரணும், என் பொண்ணை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வள்ளி அடம்பிடிக்கிறாங்க. நம்ம அதாவது சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாரு வள்ளி, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவேன், என்னை நம்ப மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை நம்பினதுக்கு தான் என்னை ஒரே அடியாக ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பைரவி சஞ்சய் கிட்ட வராங்க. எதுக்காக அப்படின்னா, ஆறுமுகத்தை போட்டு அடித்த போலீஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இங்கே நம்ம பைரவி வந்ததை பார்க்காம நம்ம சஞ்சய் இங்கே வள்ளிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் தானே என்னை ஆறுமுகம் பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா கேஸ் போட சொன்னீங்க, உங்களை நம்பி தான் நானும் போட்டேன், இதனால் எனக்கும் ஏதாவது சாதகமாக இருக்கும், 2-3 கேஸ் நம்ம மேலே இருக்கே, அதுவும் போய்டும்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்கு ஆசைப்பட்டு தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் கடைசியில் என்னவே உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களே நினச்சாலுமே என்னை வெளியே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா போலீஸுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னை வெளியே எடுக்க முடியுமா முடியாதா, முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் கமிஷனர்கிட்ட சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு வெளியே வந்துடணும், நான் என் பொண்ணை பார்க்கணும், என் பொண்ணு கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, இப்படி ஒரு கேஸை அதாவது அவர் மேலே தப்பான ஒரு கேஸை போட்டதுக்கப்புறம் தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுக்கே வந்தேன். ஜெயிலுக்கு நான் வராமல் இருந்திருந்தா என் பொண்ணு என் கூட தான் இருந்திருப்பா, இப்போது என் பொண்ணு சீர்திருத்த பள்ளியில் சேர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வள்ளி பயங்கரமாக அழுகிறாங்க. இதை எல்லாத்தையுமே பைரவி கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாரு வள்ளி, அவசரப்படாத, என்னை போட்டு கொடுத்துட்டு அப்படின்னா என்னுடைய வேலையும் போயிடும், அதே சமயம் நான் பைரவி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கனவு கண்டு வச்சுக்கிட்டு இருந்தேன், அதுவும் போயிடும். பைரவி மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இடம் பிடிக்கணும், எப்படியாவது அந்த ஆறுமுகத்தை பைரவி கிட்டேருந்து பிரிக்கணும், அப்போ தான் நான் பைரவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியும். நீ மட்டும் போட்டு கொடுத்துட்ட அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வேலை, அதுக்கப்புறம் என் லைஃப்னு எல்லாமே போயிடும், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு நீ மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லாத, உனக்கு எப்பாடுபட்டாவது நான் வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எங்கள் பைரவி நிற்கிறாங்க. சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே சஞ்சய்க்கு படப்படங்குது. ஏன்னா இது பைரவியோட வயசு, இங்கே வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக திரும்பி பார்க்கவும் அப்படியே நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்லு பைரவி, நீ எப்போ வந்த, எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா தான் சஞ்சய் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன, எதுக்காக சும்மா நீ வரணும், நீ இங்கெல்லாம் எதுக்காக வர, ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சஞ்சய்,
போதும் நல்லா மாதிரி நடிக்காத. அப்போது ஆறுமுகத்து மேலே பொய்யான கேஸை போட சொன்னது நீதானா? ஆறுமுகத்து மேலே எந்த தப்புமே இல்லை. பாலியல் பலாத்காரம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கொடூரமான கேஸை போட்டு வச்சுருக்க. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் தப்பே பண்ணல. தப்பு பண்ணாமே மெடிக்கல் ரிப்போர்ட்டை எல்லாத்தையுமே மாற்றி வச்சது எல்லாமே நீதானா அப்படின்னு சொல்லவும் எங்கள் சஞ்சய்க்கு படப்படாங்குது. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை பைரவி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. போதும் நிறுத்து சஞ்சய். சி, உன்னை மாதிரி ஒரு ஆளை நீங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல. இவ்வளோ கேவலமாக தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு ஒரு மரியாதையான வேலை கிடைச்சிருக்கு. போலீஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? வர எல்லாம் அதாவது ஊரில் உள்ள நிறைய சண்டை வருது. அதுக்கப்புறம் தப்பு பண்ணவங்களும் வராங்க, தப்பு பண்ணாதவங்களும் வராங்க. அவங்களுக்குள்ள யார் தப்பு பண்ணவங்க, யார் தப்பு பண்ணாதவங்க, நிரபராதின்னு சொல்லிட்டு காப்பாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பே உங்களுக்கு தானே இருக்குது. நீங்கள் என்னடனா ஆறுமுகத்து மேலே அப்படி ஒரு அபாண்டமான பழியை போட்டு ஆறுமுகத்தை உள்ள தள்ளலாம் நினச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை கல்யாணம் வேறு பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், நான் இப்போ வரைக்குமே ஆறுமுகத்தை ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது. அவர் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்ன பைரவி, அப்போது நீ என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடிச்சு வாயை மூடுங்க, என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் சொல்ல வரதை கொஞ்சம் முழுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லு பைரவி, எப்படியோ நீ ஆறுமுகத்தை நேசிக்கல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் சஞ்சய், ஆறுமுகத்தை நான் நேசிக்கலைன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னேன்னா? இல்லை, ஆறுமுகத்தை இப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணணும், அதுவும் இல்லாமல் ஆறுமுகத்துக்கிட்டேருந்து என்னை பிரித்து நாங்கள் 2 பேருமே சண்டை போட்டு விலகி அதுக்கப்புறம் நீங்கள் என் மனசில் இடம் பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஆறுமுகத்தை லவ் பண்ணுறேன், ஆறுமுகம் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சஞ்சய் கிட்ட சொல்கிறாங்க. சஞ்சய்க்கு அப்படியே நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. பைரவி, ஏன் பைரவி, என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பேசுகிற? இல்லை ஆறுமுகம் உனக்கு செட் ஆனவன் கிடையாது. அவன் மிகப்பெரிய தப்பு பண்ணான். என்ன தெரியுமா? உன் கழுத்தில் உன்னோட விருப்பம் இல்லாமல் தாலி கட்டிட்டான். அந்த கோவம் உனக்கு போயிடுச்சா என்ன? அது முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு. ஆறுமுகமும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பைரவி சொல்கிறாங்க. இங்கே பாரு பைரவி, இப்படியெல்லாம் பேசாத பைரவி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். 5 வருஷமாக உன்னை நான் லவ் பண்ணேன், அது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சி கேவலமாக பேசாதீங்க. நான் கல்யாணம் ஆனவ இன்னொருத்தனோட வைஃபை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வருது? ஏன் உங்களுக்கெல்லாம் ஊரில் ஒரு வேறு பொண்ணே கிடைக்கவே கிடைக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பைரவி வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, நான் ஒரு முறை உன்னை லவ் பண்ணிட்டேன், மறுமுறை இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு என் மனசில் இடம் இல்லை, என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க. இங்கே பாரு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு பைரவியோட கையை பிடிச்சி, நீ தான் என் உலகம், தயவு செஞ்சு அந்த ஆறுமுகத்தை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே நம்ம இது பைரவி இருந்துட்டு சஞ்சய்க்கு அப்படியே பல்லார்னு ஒரு அறை விட்டு அப்படியே ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட பயம்ன்றது எதுவுமே இல்லைல்ல, நீ போலீஸாக இருக்கலாம், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் முடியவே முடியாது, இரு உன்னை இந்த வேலையை விட்டே தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி சொல்கிறாங்க. ஐயோ பைரவி, ஏன் பைரவி இவ்வளோ ஆஷா நடந்துக்கிற? இங்கே பாரு பைரவி, உனக்கும் நல்ல வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் போலீஸ் வேலையில் இருக்கேன், உனக்கு கை நிறைய சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுப்பேன், நீ ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கி கொடுப்பேன் பைரவி. ஆனால் அந்த ஆறுமுகம் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு தப்பான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு டைம் என் புருஷனை பற்றி ஏதாவது பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய்கிட்ட நல்லா தாறுமாறாக பேசிவிட்டு அவங்கள வெளுத்து வாங்கிக்கிட்டு, இதுக்கப்புறம் என் முகத்திலே முழிக்கக்கூடாது, நீங்களும் நானும் நல்லா பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தோம், ஆனால் நீங்கள் அதை கெடுத்துட்டீங்க, உங்களை நான் ரொம்ப மதிப்போடும் மரியாதையோடு நடத்தினேன், உங்களை நான் எப்போவுமே மரியாதையாக தான் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப கேவலமானவன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே வச்சுக்க மாட்டேன், இதோட உங்களை பார்க்குறது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பைரவி வந்து கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே சஞ்சய்க்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது, தலைமலை கையை வச்சுக்கிறாங்க. ச்சே, நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே வீணாக போச்சே, ஐயோ நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம் பைரவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, இந்த வழியால் எல்லாமே மொத்தமாக க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க.
இப்போது இங்கே சஞ்சய் இருந்துட்டு வள்ளிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு வள்ளி, உன்னால் எல்லாமே போச்சு. நீ இப்போ இப்படி பேச போய் தான் நானும் எல்லா உண்மையும் உளறி, நீயும் என்ன எல்லா உண்மையுமே சொல்லி இப்போ எல்லாத்தையுமே பைரவி கேட்டுட்டு போயிட்டா. இனிமேல் அவள் என்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டா. ஐயோ, எல்லாமே உன்னால தான். கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு அங்கே சொல்லுவேன் இங்கே சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பார், நீ ஜெயிலே இருந்து கெட. இனிமேல் உன்னை நான் ஜாமீனும் எடுக்க மாட்டேன், எதுவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து போயிடுறாங்க. வள்ளிக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தன்னோட பிள்ளைய வர தனியாக விட்டுட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பைரவி வந்து போகிற வழியிலேயே யோசிக்கிறாங்க வள்ளி சொன்ன விஷயத்த. வள்ளி வந்து இங்கே சஞ்சய் சொன்னதுனால தான் அப்படி ஒரு குற்றத்தை ஆறுமுகத்து மேலே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற இங்கே சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துன மாதிரி ஏதோ சொன்னாங்க. சரி, அந்த பொண்ணு வள்ளிக்கிட்ட வளர்றதுமே ரொம்பவே தப்பான வளர்ப்பாக தான் இருக்கும். கிட்ட அந்த பொண்ணு வளரக்கூடாது, அதே சமயம் அனாதியாகவும் இருந்துடக்கூடாது. பேசாமல் அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது திரும்ப நம்ம பைரவி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே வராங்க வள்ளியை பார்க்குறதுக்காக. பைரவியை பார்த்த இங்கே இது சஞ்சய்க்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. வா பைரவி, என்ன பார்க்குறதுக்காக தான் வந்தியா? வா பைரவி, நான் ஏதோ அப்படி ஒரு இதில் சொல்லிட்டேன். நீயும் நானும் எப்போவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு வர கிடையாது, வள்ளிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பைரவி, நீ தாராளமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம வள்ளிக்கிட்ட போயிட்டு பைரவி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் வள்ளி, நீங்கள் நினச்சா கண்டிப்பாக உங்கள் பொண்ணை ரொம்ப நல்லா வளர்க்கலாம். தேவையில்லாமல் பாலியல் தொழில் அது இதுன்னு எதுவுமே வேண்டாமே, கேட்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது. நீங்கள் மட்டும் தனியாக இருந்தால் கூட கேடனா கெட்டு போகுது. இருந்தாலும் நான் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன், சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதோட எதிர்காலத்தை நினச்சி பார்த்து நீங்கள் அந்த பிள்ளைக்காக நீங்கள் உழைச்சிருக்கணும். எவ்வளவோ வேலை இருக்குது. இப்போல்லாம் பொண்ணுங்க எல்லா வேலைக்குமே போயிட்டு பணம் சம்பாதிக்க தான் செய்கிறாங்க. கஷ்டப்பட்டு உங்கள் பொண்ணை நீங்கள் வளர்த்துருக்கலாமே. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும், காயப்படும். தன்னோட அம்மாவை அடிக்கடிக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, தப்பான பேச்சில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு விவரம் வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துருக்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்க தனியாக வளர்றது அனாதை மாதிரி ஃபீல் ஆகும்ல. பெத்த அம்மா இருந்துமே இப்படி ஒரு நிலமையில நம்ம இருக்கோம் அப்படின்றத அந்த பொண்ணு வந்து உணர்ந்துடக்கூடாது. இங்கே பாருங்கள் வள்ளி, நான் அந்த பொண்ணுக்காக உங்கள் குழந்தைக்காக நான் ஒரு விஷயம் செய்யலான்னு இருக்கேன். உங்கள் குழந்தைய நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக நல்லவங்களா திருந்தி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பேசாமல் நீங்கள் அதாவது நல்லவங்களா திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பொண்ணு உங்கள் கூடவே அனுப்புவேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டிலே உனக்கு நான் வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி சொல்கிறாங்க. இதை கேட்ட வள்ளி ரொம்பவே மனசுடைஞ்சி பயங்கரமாக அழுகுறாங்க. சாரி மேடம், நான் பண்ணினது ரொம்ப தப்பு தான். சம்பாதிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லையே அப்படிங்கிறதுனால தான் இந்த தொழிலுக்கு போனேன். இது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே உணர்த்திட்டீங்க. கண்டிப்பாக நான் வெளியே வந்ததும் என் பொண்ணுக்காக தான் வாழ போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நீங்கள் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பிள்ளைக்காக நான் இனிமேல் உழைச்சி சம்பாதிச்சு கஞ்சி குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேங்க. எப்படியாவது நான் வெளியே வந்துடணும், அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அதுக்காகலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் தப்பான ஒரு பழியை என் புருஷன் மேலே போட்டிங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு தானே. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தால் நீங்கள் உங்கள் பொண்ணு கூட இருந்திருக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். உங்கள் தண்டனைய காலத்தெல்லாம் முடியட்டும். தண்டனை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க. தாராளமாக உங்களை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு சேர்த்துக்கிறோம். நீங்கள் நல்ல மனசோடு வரணும். எந்த ஒரு கசப்பான செயலையுமே நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. போயிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே சிந்துவும் நம்ம அன்னபூர்ணியும் நம்ம பைரவி கிட்டே பேசுகிறாங்க. சிந்து சொல்கிறாங்க, பைரவி, உன்னை இப்போ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ உன் புருஷன் கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, நான் நேற்று வரைக்குமே ஏன் இப்போ ஒரு காலையில் கூட அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஐடியாவே எனக்கு இல்லவே இல்லை. ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயம் யாரெல்லாம் எவ்வளோ கெட்ட எண்ணத்தோட உள்ள மனசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். அவர் தான் என் உலகமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி வந்து
சிந்து கிட்ட சொல்கிறாங்க. அன்னபூர்ணியும் சிந்துவும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எப்போவுமே நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆறுமுகம் வராங்க. பைரவி இருந்துட்டு, ஆறுமுகம் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே பைரவி அப்படின்னு சொல்லி கேட்கவும், போகிறப்ப சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போது நம்ம பைரவியும் ஆறுமுகமும் போகவும், அப்போது மகா வந்து எங்கே ஆறுமுகம் 2 பேருமா கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே எங்கள் பைரவி இருந்துட்டு, சின்ன வேலையாக நாங்கள் வெளியே போயிட்டு வரோம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேலை என்னன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், இது பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகத்தோட கையை பிடிச்சி நம்ம பைரவி கூட்டிகிட்டு போகிறாங்க. மகாவுக்கு நிறையவே நோஸ் கட் ஆன மாதிரி இருக்குது. உடனே இது இசைக்கு வந்து, என்னக்கா இது உன்னை அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க, அசிங்கமாக இருக்குக்கா, எனக்கு இந்த பைரவி ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த ஆறுமுகத்தை ஏற்றுக்கவே மாட்டேன், இவன் என்னுடைய அனுமதியின்றி கழுத்தில் தாலியை கட்டிட்டான்னு சொல்லிட்டு வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா, இப்போ என்னடா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இனிமேல் இவங்க 2 பேரும் பிரிக்கவும் முடியாது, இந்த வீட்டை விட்டு இந்த பைரவியும் சிந்துவியும் அனுப்பவும் முடியாது, என்னக்கா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு, இருடா ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும்ல, கண்டிப்பாக அதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும், இந்த கொக்கெல்லாம் மீன் வர வரைக்கும் அதை தவம் இருந்து ஒத்த கால நின்று அதுக்கப்புறம் மீன் வந்ததும் கொத்திட்டு போகும்ல, அந்த மாதிரி நம்ம தவம் காத்துக்கிட்டு இருக்கணும்டா, கண்டிப்பாக இந்த சிந்துவையும் பைரவியும் வெளியே அனுப்புறது மிகப்பெரிய வேலை தான், இருந்தாலும் அதை பண்ணால் மட்டும்தான் நம்ம நினச்ச மாதிரி இந்த சொத்தையும் இந்த வீட்டையும் ஆள முடியும், நம்ம பேருக்கே இதை சொல்லப்போனால் மாற்றிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து சொல்கிறாங்க. என்னமோக்கா சொல்கிற, ஆனால் நம்ம வாயிலே பேசி பேசி வடை சொல்கிறது தான் அதிகம், ஆனால் எதுவுமே ரியலில் நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இசைக்குமே சொல்கிறாங்க. டேய் கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு சைடு இங்கே நம்ம பைரவியும் ஆறுமுகமும் 2 பேரும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. பைரவி கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் வாங்க நான் சொல்கிற ரூட்டில் மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, எதுக்காகங்க இங்கே வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே பைரவி இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வெக்கப்படுறாங்க. நம்ம ஆறுமுகத்துக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவங்க எப்போவுமே இல்லாமல் வெக்கப்படுறாங்க, நைட்டு கூட நம்மக்கிட்ட கோவப்பட்டாங்க, இப்போ என்னடானா சிரிக்கிறாங்க வெக்கப்படுறாங்க, ஒரு மார்க்கமாகவே இருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் மனசுக்குள்ளே நினைக்கவும், உடனே பைரவி இருந்துட்டு டக்குன்னு இங்கே ஆறுமுகத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆறுமுகத்துக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு அடிக்குது, பயங்கர சந்தோஷம், அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது அவங்க மனசுக்குள்ளே, என்ன இது நம்ம எதிர்பார்க்காமே நடக்குது, எத்தனை நாள் எதிர்பார்த்துருப்போம், ஆனால் இன்றைக்கு திடீர்னு நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் திடீர் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. என்ன பைரவி என்னாச்சு உனக்கு, ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே கோவமா, என்ன ஆறுமுகம் இதை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா, மரமண்டை உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு ஆறுமுகம், உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாவா உண்மையாவா சொல்கிறீங்க, என்னால் நம்ப முடியலையே, அப்போது என்ன உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே கேட்கவும், ஐயோ நீங்கள் எனக்கு வேணுங்க, உங்கள் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்ற ஆசை எனக்கு நிறையவே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க, அந்த சஞ்சய் சரியில்லை, அவன் ரொம்ப கெட்டவங்க, கெட்ட எண்ணெய் பிடிச்சவன், உங்ககிட்ட அவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறாங்கங்க, என்னை போலீஸ் ஸ்டேஷனில் அடித்ததே அவன் தான், அது மட்டும் இல்லாமல் வள்ளிக்கிட்ட சொல்லி தப்பான அந்த பாலியல் பலாத்காரன்ற குற்றச்சாட்டை சொல்ல வச்சதுமே அவன் தாங்க, எல்லாத்துக்கும் பின்னாடியுமே அந்த சஞ்சய் இருந்து தான் வேலையை நடத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம பைரவியுமே, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, இந்த சஞ்சய் எப்படிப்பட்டவன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் அவனோட மனசுக்குள்ளே இருந்த கெட்ட எண்ணத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தீங்களே இப்போ எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பைரவி இருந்துட்டு, ஆமாங்க நான் உங்களை அடித்தவங்க யார் எந்த போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேங்க, அப்போ தான் இந்த சஞ்சயும் வள்ளியும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் காது கொடுத்து கேட்டேன், உடனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டேன், இந்த சஞ்சய் இவ்வளோ கெட்டவன் அப்படின்றத நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, எப்படியோ அவனை பற்றின சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, ஏன்னா அவன் நம்ம குடும்பத்து முன்னாடி ரொம்ப நல்ல மாதிரி ட்ரிக் பண்ணுறான், ஆனால் உள்ளுக்குள்ளே விஷ புத்தி அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அவனை பற்றி எதுக்காக நம்ம பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம பைரவி இருந்துட்டு உடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆறுமுகம் எப்போவுமே என்னுடைய லைஃப் லாங் என் கூடவே இருக்கணும், அதுதான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஆறுமுகம் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது
இவங்க 2 பேருமே ஹக் பண்ணிக்கிட்டு பீச் பக்கத்துல நின்டுகிட்டு இருக்கவும், பீச் பக்கத்துலயே ஏதோ ஒரு கேஸு, சண்டைன்னு சொல்லிட்டு தான் இங்க சஞ்சய் வந்திருப்பாங்க. இங்க ஆறுமுகமும், பைரவியும் ஹக் பண்ணிக்கிட்டு நின்டுகிட்டு இருக்கிறத பார்த்தேன். ஆறுமுகத்துக்கு சஞ்சய்க்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஐயோ! இந்த கன்றாவிய நம்ம பார்த்து தொலைச்சிட்டோமே! நாம எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நெனைச்சோமோ, அதுவே நடக்குது. நேத்து வரைக்கும் பைரவி இந்த ஆறுமுகத்த சீண்டி கூட பார்க்கல. ஆனா, இன்னைக்கு நம்மளோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சதுமே, ஆறுமுகத்த கணவனா ஏத்துக்கிட்டாளே! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல இருக்காங்க. ச்சே! இப்படி நடக்கவே கூடாதே! எப்படியாவது இந்த பைரவியோட மனச மாத்தணும். சரி, இது விஷயமா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க கேஸ கூட பார்க்காம சஞ்சய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கலனாலுமே பிடிக்கிற மாதிரி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, கண்டிப்பா இருக்கு. ஒரு சாமியார் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காரு. அவர்கிட்ட போனோம் அப்படின்னா, நம்ம ஆசைப்பட்டவங்கள நம்ம கூட பேச வைக்கிறதுக்கும் சரி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வசியம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனேங்க சஞ்சய்க்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஏய் சூப்பர்ரா! நீ இப்போவே அங்கே கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாடா. ஆமாம், எதுக்காக நம்ம யாருக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் முதல்ல அங்கே கூட்டிகிட்டு போடா, நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சஞ்சய்வும் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு சாமியார் கிட்ட போகிறாங்க. சாமியார் கிட்ட போயிட்டு உட்கார்றாங்க. இப்படி நான் ஒரு பொண்ணு மேலே ஆசையாக இருக்கேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 5 வருஷமாக அந்த பொண்ணை நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அவளோட விருப்பம் இல்லாமல் ஒரு காளி பையன் அவள் கழுத்தில் தாலியை கட்டிட்டான். வேறு வழியே இல்லாமல் அவளும் அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சாமியார் இங்கே சஞ்சய்வை முறைச்சி பார்க்குறாங்க. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இப்படி முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன இன்னொருத்தன் பொண்டாட்டியை தனக்கானவளாக மாற்றிக்கிறதுக்காக நீ என்கிட்ட கேட்குற, இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்கிறவன் நான் கிடையவே கிடையாது. நான் செய்கிற தொழிலுமே நியாயம் இருக்குது. நியாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் நான் இப்போ வரைக்குமே நடந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் கண்டிப்பாக என்னால் பண்ணி கொடுக்க முடியாது. வேணா ஏதோ உங்கள் லவர் கோச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சமாதானமே ஆகவே மாட்டேங்கிறாங்க. பிரேக்கப் ஆகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேருமே சேர்த்து வைக்கிறதுக்கான வழியை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் இன்னொரு குடும்பத்தை பிரித்து அவங்கள 2 பேரோட வாழ்க்கை கெடுத்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணை உன்கிட்ட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. அதுக்கான வழியுமே எனக்கு தெரியும். இருந்தாலும் அப்படி ஒரு பாவப்பட்ட செயலை நான் செய்ய மாட்டேன். இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லிடுறாங்க. இங்கே சஞ்சய்க்கு நோஸ் கட்டாக இருக்குது. ஐயோ, என்ன இந்த சாமியார் இப்படி பேசுகிறாரு? அப்போது நம்ம அவ்வளோ கேவலமாக நினைக்கிறோம். கேவலமான செயலவா நடத்திக்கணும்னு நினைக்கிறோம். இல்லைல்ல, அவளை நம்ம 5 வருஷம் லவ் பண்ணோம்ல. அதுக்கப்புறம் தான் அந்த ஆறுமுகம் தாலியை கட்டினா. ஐயோ, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்காங்க இங்கே சஞ்சய். அதுக்கப்புறம் சஞ்சயும் அவங்க ஃப்ரெண்டும் பக்கமாக வந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, என்னடா இந்த சாமியார் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சஞ்சயுமே நானும் உன்னை நம்பி வந்தேன், எப்படியாவது ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் எதுவுமே நல்லது நடக்காது போலவே, எப்படி பைரவியை என் பக்கம் இழுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பேசாமல் அவளுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கணும். அவள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி மட்டும் அந்த சாமியார்கிட்ட சொல்லியிருந்தா, அவளையும் என்னையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு இருக்குவாரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்கிறாங்க. ஆமாடா, நீ அவளுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த நீங்கள் சொல்லிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே நம்ம சஞ்சய் இருந்துட்டு, சரிடா வேறு எங்கேயாவது உனக்கு இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு வேறு எங்கேயுமே தெரியாது சஞ்சய். ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. இவங்கக்கிட்ட ஒரு டைமு என் ஃப்ரெண்டுக்கு அம்மா தான் வந்திருந்தாங்க. அப்போ தான் நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதை தீரணும் அப்படின்றதுக்காக இங்கே கேட்குறதுக்காக வந்திருந்தாங்க. சரி, இந்த விஷயமும் ஒர்க் அவுட் ஆகுமோன்னு சொல்லிட்டு நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். மற்றபடி வேறு எங்கேயும் எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சஞ்சய்க்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, என்ன பண்ணி பைரவியை கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி மேலே பைத்தியமாக இருக்காங்க இங்கே சஞ்சய். இந்த சஞ்சய் பைரவியோட வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது, ஆறுமுகமும் நம்ம பைரவியும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த சஞ்சய் கூட பைரவி சேர்ந்தா சத்தியமாக நல்லாவே இருக்கவே இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இப்போது இங்கே சஞ்சய் பயங்கர
கோவமாக இங்கே பாருக்கு, அதாவது குடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு அப்படியே தலை முக்க குடிக்கிறாங்க. நல்லா குடிச்சிட்டு இங்கே பைரவியோட வீட்டுக்கு வராங்க. அப்படியே திண்டாட்டமாக, அதுவும் போலீஸ் ட்ரெஸ்ஸோடவே வராங்க. இங்கே அன்னபூர்ணி, பைரவி எல்லாருமே ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பைரவின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க இங்கே சஞ்சய். உடனே நம்ம பைரவி தான் வந்து கதவு ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது நிறைய போதையில் இருக்கிறதுனால திண்டாடி முன்னாடி வந்து பைரவி மேலேயே விழுந்துடுறாங்க இங்கே சஞ்சய். அப்படி பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சஞ்சய், எதுக்காக நீங்கள் எங்கே வந்தீங்க? அதுவும் நிற்கிறதுக்கு கூட தெம்பு இல்லாமல் இப்படி வந்து என் மேலே விழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, பைரவி, அவன் நிற்கிறதுக்கு தெம்பு இல்லாமல் வந்து விழலை, நல்லா குடிச்சிருக்கான், நிறைய போதையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சி, குடிச்சிருக்கியா? குடிச்சிட்டு நீ எதுக்காகடா இங்கே வந்த? உன்னுடைய சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டல. அந்த விஷயத்த உங்ககிட்டயும் சொல்லிட்டு வந்தல, எதுக்காகடா திரும்ப இங்கே வந்து எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, உன்னை விட்டு கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது. நீ தான் எனக்கு எல்லாமே. உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் நிறைய கனவுகளோடு இருக்கேன். என்ன இப்படி மோசம் பண்ணிடாத. என்ன ஆனாலும் சரி, நான் உன் கழுத்தில் இன்றைக்கி தாலி கட்டாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் இருந்து ஒரு தாலி எடுத்து காட்டுறாங்க. இங்கே பைரவி பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, டேய், அது எப்படிடா என்னை மீறி நீ என் பொண்டாட்டி கழுத்தில் தாலி கட்டிட முடியுமா? உனக்கு என்ன இவ்வளோ கேவலமான ஒரு எண்ணம்? இன்னொருத்தன் பொண்டாட்டியை உன்னுடைய பொண்டாட்டியை ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு நீ கேவலமாக யோசிக்கிற. நீ எல்லாம் படிச்சிருக்கியா இல்லை பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருந்தியாடா? பண்ணி மேய்க்கிறவங்க கூட ரொம்ப புத்திசாலியாக அறிவாளியாக இருப்பாங்க. நியாயம் எது அநியாயம் எது கேட்டறிஞ்சு பண்ணுவாங்க. ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற. இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, டே ஆறுமுகம், நீ பேசாதடா, நான் பைரவிக்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். பைரவி, உன் நினப்பு என்னை ரொம்பவே வாட்டுது பைரவி. நீ தான் எனக்கு எல்லாமே. இங்கே பாரு பைரவி, நீ அந்த ஆறுமுகத்து கூடலாம் இருக்க வேண்டாம். நீ என் கூடவே வந்துரு பைரவி. உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். தயவு செஞ்சு என் கூட வந்துரு பைரவி. நீ தான் என் உலகமே. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதாவது அந்த சஞ்சய் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கவும் பைரவிக்கு பயங்கர கடுப்பாகுது. ஒழுங்கு மரியாதையாக வெளியே போங்க சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை, நான் உன் கழுத்தில் தாலி கட்டியே தான் ஆகுவேன், நீ என் பொண்டாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை அப்படியே கொண்டு வராங்க திண்டாடிக்கிட்டே. ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. அடித்து ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போட அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. இங்கே சஞ்சய் பயங்கர கோவமாக முறைச்சி பார்க்குறாங்க. இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, இந்த சஞ்சய் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவர் மனசில் எம்புட்டு பெரிய கேவலமான எண்ணம் இருந்திருக்கு. இது தெரியாமல் நம்மளும் அவன் நல்லவன் சொல்லிட்டு அவன் பின்னாடி நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப நல்லவன், நம்ம குடும்பத்துக்கு நிறைய நல்லது பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம குடும்பத்தை சீரழிக்கிறதுக்காக வந்திருக்கான். அவனை விடாத